இப்போ நம்ம பார்க்குற அந்த பூ வந்து பவளமல்லி. நல்லா காலையில் 3 மணிக்கு நல்லா பூமாதேவியில் தரையில் உதிர்ந்துடும். நம்ம ஒழிக்கினாலும் மீதி இருக்க பூவெல்லாம் உதிர்ந்துடும். தரையில் உதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பூவை எடுத்து ஊசியில் கோர்த்து நம்ம கிருஷ்ணருக்கு மாலையாக போடலாம். இந்த பூ வந்து காலையிலே பூமாதேவிக்கு சமர்ப்பணம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். சாயந்தரமே இந்த பூ மலர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த பவளமல்லிப்பூ. காம்பு வந்து சிகப்பாகவும் பூ வெள்ளையாக இருக்கிறதுனால இதுக்கு பவளமல்லி அப்படின்னு பேர். இந்த பூவை வந்து நம்ம அழகாக ஊசி இந்த மாதிரி வச்சு கோர்த்து எந்த படத்துக்கு வேணால் நம்ம போடலாங்க. பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு மணி நேரம் தான் அது வாடாமல் இருக்கும். அந்த 1 மணி நேரம் வாடாமல் இருக்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து இருந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு பவளமல்லிப்பூ. இந்த மாதிரி நீங்கள் கோர்த்து எத்தனை சரம் வேணாலும் நீங்கள் அழகாக ஃபோட்டோ